தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் யாவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களையும் புதிய மாத ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் கிருபை என்றும் உள்ளது. அவர் மாறாத பெரிய கிருபையினாலே 6 மாதங்கள் நம்மை நடத்தி, நம்மை சுமந்து, நம்மை மேன்மைப்படுத்தி, கனப்படுத்தி, சகாயம் செய்து, இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அளவில்லாத நன்மைகளை கர்த்தர் உங்களுக்கு எனக்கு செய்திருக்கிறார். இந்த 6 மாத காலங்கள் நம்மை நடத்தி வந்த வழிகளை திரும்பி பார்ப்போமானால், ஆண்டவரே, நான் இதற்கு எம்மாத்திரம் என்று சொல்வதை தவிர வேற ஒன்று சொல்வதற்கில்லை. அப்படி நினைத்து இந்த நன்மைகளுக்கெல்லாம் நான் தகுதி இல்லாதவன், நன்றி ராஜா, ஸ்தோத்திரம் ராஜா என்று சொல்லி அவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருப்போம். இந்த 7வது மாதத்திலும் இந்த 24வது வருஷத்தினுடைய 2024ஆம் வருஷத்தினுடைய 2வது பகுதியிலேயும் முதல் பகுதி ஆச்சரியமாய் நடத்தினவர், 2வது பகுதியிலும் அதிக மேன்மையாய், அதிக நன்மையாய், அதிக பலத்தோடு கூட உங்களை என்னையும் கர்த்தர் நடத்துவாராக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். யாத்திராகம புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை இந்த 7வது மாதத்தின் வாக்குத்தத்தமாய் நாம் தியானிக்க போகிறோம். அப்பொழுது இந்த ஜனத்துக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்க பண்ணுவேன். நீங்கள் போகும்போது வெறுமையாய் போவதில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மோசேயை கர்த்தர் ஜனங்களை விடுதலை ஆக்கும்படியாய் அழைக்கிறார். மோசே, என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்தேன். ஆலோட்டுகள் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர் படுகிற வேதனையை அறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும், அந்த தேசத்திலிருந்து அவர்களை நீக்கி கானானியரும், ஏத்தியரும், எமோரியரும், எபூசியரும், ஏவியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலம விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். மோசே, நீ அதுக்கு வேணும். என் ஜனங்களோட உபத்திரவத்தை பார்த்தேன், வேதனையை பார்த்தேன், பெருமூச்சை கேட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய கூக்குரல் என் சந்நிதியிலே எட்டினது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் தவிப்பை நான் அறிந்திருக்கிறேன், முறையிடுதலை அறிந்திருக்கிறேன். என் தேவ சந்நிதியிலே அவருடைய விண்ணப்பம் எனக்கு சமூகத்தில் வந்திருக்கிறது. அவருடைய பெருமூச்சியை நான் பார்த்தேன். இஸ்ரவேல் ஜனங்களை கண்ணோக்கின கர்த்தர் மோசே இடத்துல பேசுகிறார். நான் உன்னை எகிப்துக்கு அனுப்புவேன். பார்வோனிடத்தில் போ, என் ஜனத்தை ஆராதனை செய்ய அனுப்பிவிடு என்று சொல்லு. என் கை வல்லமை கண்டால் ஒழிய அவன் அனுப்ப மாட்டான். நான் அற்புதங்களை எல்லாம் செய்வேன். என் கையை நீட்டி எகிப்தின் நடுவில் நான் செய்யும் சகலவித அற்புதங்களாலும் அவனை வாதிப்பேன். அதற்கு பின் அவன் உங்களை போக விடுவான். நீங்க போகும்போது வெறுமையாய் போக மாட்டீங்க. இந்த வார்த்தை என்னை ரொம்ப தொட ஆரம்பித்தது. ஆம் பிரியமானவர்களே, இந்த 6 மாத காலம் நம்முடைய வாழ்க்கையில வெறுமை, ஒழுங்கின்மை, தோல்விகள், நிராசைகள் இருக்கலாம். ஆனால் இந்த 7வது மாதத்திலே கர்த்தர் உங்களோடு என்னோடு கூட சொல்லுகிற வார்த்தை, தயவு கிடைக்க பண்ணுவேன். நான் மனுஷருடைய கண்கள், எகிப்தியருடைய கண்களிலே உங்களுக்கு தயவு கிடைக்க பண்ணுவேன். நீங்கள் போகும்போது வெறுமையாய் போவதில்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? இந்த 7வது மாதம் என் கர்த்தர் என்னை வெறுமையாய் விட மாட்டார். என் கூடையை நிரப்புவார், என் களஞ்சியத்தை நிரப்புவார், என்னை நிரப்பி அனுப்புவார். ஓ ரபா லனா ஷடப் துரபலகதுராம் துராயிரியம் துடே. நீ வெறுமையாக்கப்படுவதில்லை. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் உங்களை என்னையும் நிறைவுள்ளவர்களாய், நிறைவான நன்மையினால், பரிபூரண ஆசீர்வாதத்தினால் கர்த்தர் இந்த 7வது மாதத்திலே நம்மை ஜெயமாய் நடத்த போகிறார். நீ வெறுமையாய் போவதில்லை. என் மகனே, என் மகளே, கர்த்தர் உன்னையும் என்னையும் பார்த்து சொல்லுகிற வார்த்தை, நீ வெறுமையாய் போவதில்லை. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். உலகத்தில் மனுஷன் சொல்லுவான், என்னத்தை கொண்டு வந்தோம், என்னத்தை கொண்டு போகிறோம், ஒன்று கொண்டு போவதில்லை என்று. ஆனால் வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரத்தில் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது, வானத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். இது முதல் கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லு. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு ஓய்ந்திருப்பார்கள். அவருடைய கிரியைகள் அவர்களோடு கூட போகுமாம். நம்ம செத்த பிறகு ஒன்றும் போறதில்லை. நாம் செய்த நீதி கிரியைகள், நாம் செய்த பாவ கிரியைகள், நாம் செய்த அக்கிரம கிரியைகள், நம்முடைய கிரியைகள், our works
follow with us, நம்மோடு கூட அது தொடர்ந்து வரும். ஆனால் இங்கே ஆவிக்குரிய பிரகாரமாய் கர்த்தர் சொல்லுகிறார், நீ வெறுமையாய் போக மாட்டாய். வெறுமை இல்லாத ஒரு ஜீவியத்தை உங்களுக்கு எனக்கு கர்த்தர் இந்த ஜூலை மாதம் தரப்போகிறார். ஏன் நம்முடைய வாழ்க்கையில வெறுமையான அனுபவங்கள் வருகிறது? முதலாவது, ஆதியாகம புஸ்தகம் 31ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்கும்போது யாக்கோபனுடைய சாட்சியை கேட்கிறோம். 31ஆம் அதிகாரத்தின் 42வது வசனத்தை பாருங்கள். என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்னோடே இராமற் போனால் நீர் இப்பொழுது என்னை வெறுமையாய் அனுப்பிவிட்டிருப்பீர். தேவன் என் சிறுமையையும் என் கையின் பிரயாசத்தையும் பார்த்து நேற்று ராத்திரி உம்மை கடிந்து கொண்டார் என்று சொன்னான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லாபானிடத்திலே யாக்கோபு சொல்லுகிற சாட்சி, என் கையின் பிரயாசத்தையும் என் சிறுமையையும் பார்த்து கர்த்தர் உன்னை கடிந்து கொண்டார். அதை சொல்லிவிட்டு மேலே ஒரு வார்த்தை சொல்லுகிறான், ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்னோட கூட இராமல் போனால் நீர் என்னை வெறுமையாய் அனுப்பியிருப்பீர். அப்படியானால் இங்கே ஒரு சத்தியம் விளங்குகிறது. நாம் எவ்வளவு பிரயாசப்பட்டாலும், எவ்வளவு பாடுபட்டாலும், ராப்பகலாய் கண்விடித்து வேலை செய்தாலும் நம்முடைய களஞ்சியங்களை நிரப்புகிறவர், கர்த்தர் நம்முடைய நன்மையால் நம்மை நிரப்புகிறவர், ஆசீர்வாதத்தால் நிரப்புகிறவர் நம்முடைய கர்த்தர். முற்பிதாக்களின் தேவன், ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் உன்னோடு கூட என்னோடு கூட இருக்கிறாரா? அதை நாம் தெரிந்து கொள்வோம். கர்த்தர் என்னோடு கூட இருந்தால், கர்த்தர் என்னோடு கூட இருப்பாரானால், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறதனுடைய ஒரு மேன்மை என்னவென்றால், என்னை வெறுமையாக்க எத்தனை லாபான்கள் எழும்பினாலும், என்னை கொன்று போட எத்தனை லாபான்கள் எழுப்பினாலும், எனக்கு தீமை செய்ய எத்தனை லாபான்கள் எழும்பி வந்தாலும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அந்த லாபானின் கையிலிருந்து என்னை தப்புவித்து என்னை வெறுமையாய் அல்ல நிறைவாய் கொண்டு போகிற ஒரு கர்த்தர் எனக்கு இருக்கிறார். யாக்கோபினுடைய சாட்சியை இங்கே படிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 38வது வசனத்திலிருந்து 31ஆம் அதிகாரத்தில் படிக்கும்போது, 20 வருஷ காலமாய் உம்மிடத்தில் இருந்தேன். உடைய செம்மறி ஆடுகளும் வெள்ளாடுகளும் சினையடியவில்லை. உடைய மந்தையின் கடாக்களை நான் தின்னவில்லை. பீருண்டதை நான் உம்மிடத்தில் கொண்டு வராமல் அதற்காக நான் உத்தரவாதம் பண்ணினேன். பகலிலே களவு போனதையும் இரவில் களவு போனதையும் கையில் கேட்டு வாங்கினீர். பகலிலே வெயிலும் இரவிலே குளிரும் என்னை பட்சித்தது. நித்திரை என் கண்களுக்கு தூரமாயிருந்தது. இவ்விதமாய் பாடுபட்டேன். உன்னுடைய பாடுகள், உன்னுடைய பிரயாசங்கள் வெறுமையாய் போகக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெறுமையாக்குகிறவர் நம்முடைய தேவன் அல்ல, உன்னை நிறைவாக்குகிறவர் தான் நம்முடைய தேவன். முதலாவது அதை நீங்களும் நானும் புரிந்து கொள்வோமாக. ஆண்டவரே, அங்கே சாட்சியை பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லாபான் இவனை வெறுமையாக்கும்படியாய், இவனை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் வெறுமையாக்கி கீழே தள்ளும்படியாய் அவன் சொல்லுகிறான். லாபானுடைய சாட்சி பாருங்கள். உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு, ஆகிலும் உங்கள் தகப்பனுடைய தேவன் நீ யாக்கோபோடைய நன்மையே அன்றி தீமை ஒன்று பேச வேண்டாம் என்று என்னை எச்சரித்தார் என்று சொல்லுகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் உன்னோடு கூட இருந்தால், கர்த்தர் உன்னோடு கூட இருந்தால், சர்வ வல்லமையுள்ளவர் உன்னோடு என்னோடு கூட இருந்தால், எத்தனை வெறுமையாக்க எத்தனைக்கிற எல்லா மனுஷரும் லாபானை போன்ற வல்லமையுள்ள மனுஷர்கள் எழும்பினாலும் உன்னுடைய பாடுகள் விருதாவாய்ப்பார். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். இன்னைக்கு பேப்பர்லாம் படிக்கிறோம், நாளைக்கு ரிட்டையர்டு, நாளைக்கு ரிட்டையர்மெண்ட், இன்னைக்கு வேலையிலேருந்து பணி நீக்கம் செய்கிறாங்க, ஊஸ் பண்ணுறாங்க. எவ்வளோ வேதனை பார்த்தீங்களா? எவ்வளோ கஷ்டம் பார்த்தீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வர வேண்டிய நன்மைகள் எல்லாம் கெட்டு போகுது. இத்தனை வருஷ காலமாய் 30 வருஷம் 32 வருஷமாய் வேலை செய்து எல்லா பண பலன்களை பெற முடியாமல் வேலை விட்டு தள்ளப்படுகிறார்களே, இது யாரு காரணம்? தேவன் அவர்களோடு கூட இல்லை, கர்த்தர் அவர்களோடு கூட இல்லை. கர்த்தர் அவர்களோடு கூட இருப்பாரானால், உன்னோடு என்னோடு இருப்பாரானால், எத்தனை லாபான்கள் எழும்பினாலும், எத்தனை சன்பல்லாத்துக்கள் எழும்பினாலும் உன்னையும் என்னை கர்த்தர் வெறுமையாய் விடமாட்டார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த 6 மாத காலங்கள் பலவிதமான வெறுமை, ஒழுங்கின்மை, வறட்சியை கண்டிருக்கலாம். இந்த 7வது மாதம் நீங்கள் போகும்போது வெறுமையாய் போவதில்லை. ஆமென். வெறுமையாய் போவதில்லை. உன்னுடைய இருதயம் அன்பினால் நிரம்பும்.
உடைய மனது தேவ மகிழ்ச்சியால் நிரம்பும். உடைய மாம்சம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தேவ கிருபையால் நிரப்பப்படும். நீ வெறுமையாக்கப்பட மாட்டாய். உன்னுடைய கூடை, மாப்பு செய்கிற தொட்டி, எண்ணெய் கலசம் எல்லாம் நிரம்பும். உன் களஞ்சியம் நிரம்பும். உன்னை நிரப்புகிற கர்த்தர், உன் தேவைகளை சந்திக்கிற கர்த்தர், உன்னை ஜெயமாய் நடத்துகிற கர்த்தர் அப்படியே செய்வார். அந்த வசனத்திலே நான் படிக்கும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் யாத்திராகம புஸ்தகத்திலே அவர்கள் 12ஆம் அதிகாரத்திலே யாத்திராகமத்தில் படிக்கும்போது அவர்கள் தேவன் சொன்ன அதே வாக்கு தத்தம் அப்படி அங்கு நிறைவேறி அவர்கள் கொள்ளையிட்டார்கள் என்று நாம் படிக்கிறோம். கர்த்தருடைய நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். 14ஆம் அதிகாரத்தை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 12ஆம் அதிகாரத்திலே அதை குறித்து நமக்கு தெளிவாய் வாசிக்க முடியும். ஆமேன், ஸ்தோத்திரம். யாத்திராகம புஸ்தகத்திலே 12ஆம் அதிகாரத்திற்கு நாம் திருப்பி பார்க்கும்போது அங்கே அவர்கள் 35, 36 வசனத்திலே வாசிக்கும்போது கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களை தயவு கிடைக்க பண்ணி செய்தார். கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார்கள். இவ்விதமாய் அவர்கள் எகிப்தியரை கொள்ளையிட்டார்கள். சங்கீதத்தில் படிக்கும்போது அவர்கள் புறப்பட்ட விதத்தை குறித்து சங்கீதக்காரன் அழகாய் சொல்லுகிறான். அவர்கள் வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட்டார்கள். 105:37 வசனம். அப்பொழுது அவர்கள் வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை. கர்த்தர் அவர்களை புறப்பட பண்ணின போது வாக்கு தத்தத்தை நிறைவேற்றினார். வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். கோத்திரங்களிலே பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை. ஆம் பிரியமானவர்களே, உங்க ஜீவியத்தில், என் ஜீவியத்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் கூட இருப்பாரானால் உங்களை என்னை கர்த்தர் சொல்கிற இந்த வார்த்தை, இந்த வாக்கு தத்தம் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே தீவிரமாய் நிறைவேறும். இரண்டாவதாக ஆதியாகம புஸ்தகம் வெறுமையாவதற்கான காரணம் என்ன? முதல் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தை பார்க்கலாம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவாவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அப்படியானால் இங்கே பிசாசின் விழுகை வெறுமையை கொண்டு வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1ஆம் வசனத்திற்கும் 2ஆம் வசனத்துக்கும் இடையில பல வருஷங்கள் உருண்டோடி கொண்டிருக்கிறன. தேவன் சிருஷ்டித்தால், தேவன் உண்டு பண்ணினால் அது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருக்குமா? இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தூதனை தேவன் தள்ளினார், கீழே பிசாசாய் தள்ளினார். அவன் விழுந்து போனான். விழுந்தபோது சாத்தானாய் பிசாசின் கூட்டமாய் மாறினான். அவனுடைய விடுகையினாலே இந்த பூமியானது ஒழுங்கின்மையாய் வெறுமையாய் மாறி போயிற்று. நம்ம ஜீவியத்திலே கர்த்தர் இல்லாதது மாத்திரமல்ல, ஆவிக்குரிய ஜீவியத்திலே ஆவிக்குரிய ஜீவியத்தில் விழுந்தும் எழுந்தும் இருக்கிற அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வெறுமையை கொண்டு வரும், வெறுமையான அனுபவத்தை கொண்டு வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதைதான் நாகும் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே நாம் படிக்கும்போது 2ஆம் அதிகாரத்திலே 2வது வசனத்திலே நாகும் சொல்லும்போது இவ்விதமாய் சொல்லுகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெறுமையாக்குகிறவர்கள் அவர்களை வெறுமையாக்கி அவருடைய திராட்சை கொடிகளை கெடுத்து போட்டார்கள். கர்த்தர் யாக்கோபின் மகிமையை திரும்ப வர பண்ணுவது போல் இஸ்ரவேலின் மகிமையை திரும்ப வர பண்ணுவார். வெறுமையாக்குகிறவர்கள் அவரை வெறுமையாக்கினார்கள். அப்படியானால் லாபான், தூதன், இப்படிப்பட்ட வல்லமைகள், பிசாசு, இதெல்லாம் நம்மை வெறுமையாக்குகிற ஒரு அனுபவத்தை காண்பிக்கிறது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை வெறுமையாக்குகிறவர்கள் வெறுமையாக்கினாலும், உன்னை நஷ்டப்படுத்துகிறவர்கள் நஷ்டப்படுத்தினாலும், கர்த்தர் யாக்கோபின் மகிமையை திரும்பி வர பண்ணுவது போல இஸ்ரவேலின் மகிமையை திரும்பி வர பண்ணுவேன், உனக்கு மகிமையை திரும்பி வர பண்ணுவேன் என்று சொல்கிறார். நீ வெறுமையாய் போவதில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆம் பிரியமானவர்களே, யாக்கோபின் சாட்சி, இஸ்ரவேலின் பயபக்திக்கு, ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் என்னோடு இல்லாமல் போனால் இந்த 20 வருஷ பாடுகள் நஷ்டம் அடைந்து தோல்வி அடைந்து வெறுமையாய் போயிருப்பேன். என்னை வெறுமையாக்காமல் எனக்கு நன்மை செய்த, என்னை நிறைவாக்கின, வெறுமையாய் அனுப்பாத, 2 பரிவாரங்களோடு அனுப்புகிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கோலும் கையுமாய் வந்தேன், 2 பரிவாரங்களோடு திரும்பி வர பண்ணுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். உன்னை வெறுமையாக்க நினைக்கிற மனுஷன் இன்றைக்கு வெட்கப்பட போகிறான். உன்னை வெறுமையாக்க நினைக்கிற லாபானின் வல்லமைகள் தோல்வி அடை போகிறது. உன்மேல் பொறாமையாயிருக்கிற,
நேற்று முந்தின நாள் போல் எல்லாம் முகம் மாறுதல் அடை செய்கிற லாபானின் வல்லமைகள் உனக்கு முன்பாக வெட்கப்பட போகிறது. இந்த லாபானுடைய ஆவி உன்னை வெறுமையாக்க நினைக்கிறான். உன்னுடைய வாழ்க்கையில் விடுகையை கொண்டு வர நினைக்கிற ஆவி தோற்று போக போகிறது. நீ ஜெயம் எடுக்க போகிறாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரூத்தின் புஸ்தகத்தில் 3ஆவதாக ஒரு அனுபவத்தை படிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரூத் சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள். என்ன சொல்லுகிறாள்? நான் நிறைவுள்ளவளாய் போனேன், வெறுமையாய் வந்திருக்கிறேன். நான் நிறைவுள்ளவளாய் போனேன், நான் வெறுமையாய் இருக்கிறேன். 1ஆம் அதிகாரத்திலே 21ஆம் வசனம். நான் நிறைவுள்ளவளாய் போனேன், கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார். நான் கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்திருக்கையில் நீங்கள் என் நகோமி என்று சொல்வானேனேன். நகோமி என்றால் இன்பம் என்ற அர்த்தமாம். பிளசன்ட்னஸ், இன்பமாயிருக்க வேண்டியவள் இப்பொழுது சொல்லுகிறாள், என்னை நகோமி என்று சொல்லாதிருங்கள், என்னை மாறா என்று சொல்லுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னை மாறா என்று சொல்லுங்கள். நான் சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டால் மாறால் என்று சொல்லுங்கள். காரணம் தெரியுமா? நான் நிறைவுள்ளவனாய் போனேன், இப்பொழுது நான் வெறுமையாயிருக்கிறேன், வெறுமையாயிருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பேத் அலகே, பேத் என்றால் வீடு. அப்பத்தின் வீட்டிலிருந்து தேவன் விரும்பாத மோவாபுக்கு போனால், தேவன் அருவருக்கிற மோவாபின் வல்லமைக்கு போனால், அங்கே போய் மோவாபின் குடிகளிலே ஒருவரை போல மாறினாள். தன் புருஷனாகிய புருஷனை இழந்தாள், பிள்ளைகளை இழந்தாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மருமகளையும் அவள் அனுப்பிவிட்டாள். ஒருத்தி மாத்திர கூட வருகிறாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் சௌக்கியத்தை தேட விரும்புகிறேன், ஆனால் நீங்கள் எனக்கு பொறுத்திருக்க முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் உங்களுடைய வீட்டுக்கு போங்கள் என்று சொல்லுகிறாள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையுண்டாகட்டும். ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கே 1ஆம் அதிகாரத்தினுடைய 12ஆவது வசனத்தை பாருங்கள். என் மக்களை திரும்பி போங்கள், நான் வயது சென்றவள், ஒரு புருஷனுடன் வாழத்தக்கவள் அல்ல. அப்படிப்பட்ட நம்பிக்கை எனக்கு உண்டாயிருந்து நான் இன்று இரவில் ஒரு புருஷனுக்கு வாழ்க்கைப்பட்டு பிள்ளை பெற்றாலும் அவர்கள் பெரியவர்களாக மட்டும் புருஷருக்கு வாழ்க்கைப்படாதபடிக்கு நீங்கள் பொறுத்திருப்பீர்களோ? அது கூடாது. மக்களே, கர்த்தருடைய கை எனக்கு விரோதமாக இருக்கிறதுனால் உங்கள் நிமித்தம் எனக்கு மிகுந்த விசனம் இருக்கிறது. விசனம், மிகுந்த துக்கம், மிகுந்த வெறுமை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னால முடியாது, வெறுமையா இருக்கிறேன். காரணம் என்ன? தேவன் இல்லாத ஜீவியம், கர்த்தர் இல்லாத ஒரு ஜீவியம், கர்த்தரை விட்டு தூரம் போகிற ஜீவியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த மனுஷனை பாருங்கள். தகப்பனிடத்தில் ஆஸ்தி பிரித்து கொண்டு போன இந்த இளைய குமாரன் ஜாலியா இருந்தான். எல்லாம் செலவழிய வெறுமை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெறுமையினால் நிரப்பப்பட்டான். பன்றிக்கு கிடைக்கிற தவிட்டினால் தன் வயிற்று நிரப்ப ஆசையா இருந்தான். என் தகப்பன் வீட்டில் எத்தனை பூரிப்பு, நான் வெறுமையா இருக்கிறேனே என்று உணர்ந்தான். தகப்பன் வீட்டுக்கு வந்தான், நன்மையினால் திருப்தியானான். இன்றைக்கு கர்த்தர் ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெறுமையாக்குகிற லாபானின் வல்லமைக்கும் வெறுமையாக்குகிற சத்துருடைய வல்லமைக்கும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெறுமையாக்க நினைக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் மோவாபின் வல்லமைக்கும் உன்னை விலக்கி நான் உன்னை நிறைவாக்குவேன், நான் உன்னை நிறைவாக்குவேன், நான் உன்னை திருப்தியாக்குவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஐயா, என் வெறுமை மாறுவதற்கு நான் என்ன செய்யணும்? இப்படிப்பட்ட வெறுமையாய் போனவர்களை குறித்து நாம் படிக்கிறோம். வெறுமை மாறுவதற்கு நாம் செய்ய வேண்டியது என்ன? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி இந்த வாக்குத்தத்தத்தை முடிக்கிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் தொடர்ந்து இந்த வசனங்களை நமக்கு தியானிக்கலாம். ரூத்தின் புஸ்தகத்திலே 3ஆம் அதிகாரம் 17ஆவது வசனத்திலே, மேலும் அவர் உன் மாமியார் அண்டைக்கு வெறுமையாய் போக வேண்டாம் என்று சொல்லி இந்த 6 படி வார்கோதுமையை எனக்கு கொடுத்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையுண்டாகட்டும். இப்பொழுது ரூத், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 3ஆம் அதிகாரத்திலே மாமியாகிய நகோமி சொல்லுகிறாள், என் மகளே, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி சௌக்கியத்தை தேடாமல் இருப்பேனோ சொல்லி ஒரு ஆலோசனை சொல்லுகிறார். நீ குளித்து எண்ணெய் பூசி உன் வஸ்திரங்களை உடுத்தி கொண்டு அந்த களத்திற்கு போ. அந்த மனுஷன் நித்திரை பண்ணு மட்டும் ஒளிந்திரு. அவன் படுத்திருக்கிற இடத்தை பார்த்து அவன் பாதபடியிலே போய் படுத்துக்கொள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆம்பிரியமானவர்களே, ராக்காலத்திலே வெறுமை நிறைந்த பாத்திரமாய், புருஷன் இழந்தவளாய், மாமியை மாத்திர நம்பிக்கையாய் கொண்டு, சொந்த தேசத்தை விட்டு, சொந்த பாஷையை விட்டு, சொந்த இன ஜனங்களை விட்டு மாமியை மாத்திரம் பின்பற்றி வந்திருக்கிற இவளுக்கு ஒரு ஆலோசனை. போவாஸ் இயேசுவுக்கு நிழலாட்டமா இருக்கிறான். இந்த இயேசுவின் பாதத்துக்கு போ, இயேசுவின் பாதபண்டியில போ.
அவருடைய பாதத்தில் போய் விழுந்து கட. ஓ, உன்னுடைய வெறுமை நிறைவாக்கப்படும், உன்னுடைய வெறுமை நிறைவாக்கப்படும், உன்னுடைய வெறுமையெல்லாம் மாறி போய்விடும். உன் ஜீவியத்தில் இருக்கிற வெறுமைகள் மாற வேண்டுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஓ, நீங்கள் முதலாவது பஸ்காவை புசியுங்கள். ஒரு பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் விடுதலை பெற வாஞ்சியுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 400 வருஷ அடிமைத்தனம் மாறி, 400 வருஷ கால வெறுமைகள் மாறி, உன்னுடைய எல்லா பிரயாசத்துக்குரிய பலன் உனக்கு உண்டாகும்படிக்கு ஓ, பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால நீங்கள் விடுதலையாக்கப்படுங்கள். இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி எனக்காக அடிக்கப்படுகிறது என்பதை விசுவாசியுங்கள். ரூத்துனுடைய ஜீவியத்தில் படிக்கிறோம். ரூத் போவாசுடைய பாதபடிக்கு வந்தார். போவாசுடைய பாதபடிக்கு வந்தார். போவாசனத்திலே சொல்லுகிறார், ஃபாதர் அழகாக பாடுகிறார், உந்தன் அடிமை நானையா, என்னை காப்பாற்றும் கடமை உமக்கையா. உந்தன் அடிமை நானையா, என்னை காப்பாற்றும் கடமை உமக்கையா. போவா போவா, கிருபையால் என்னை மூடுமையா. ஏசையா ஏசையா, உம் அன்பினால் என்னை மூடுமையா. போவா போவா, போர்வையால் என்னை மூடுமையா. இந்த போவாசாம் இயேசுவிடத்துக்கு வா. இந்த போவாசாகிய நல்ல இயேசுவிடத்துக்கு ஓடி வா. அவர் உன்னை வெறுமையாய் அனுப்ப மாட்டார். அவர் உன்னை வெறுமையாய் அனுப்ப மாட்டார். தேசத்திலே, கானான் தேசத்திலே பஞ்சம். யாக்கோபு தன் பிள்ளைகளை யோசேப்பிடத்தில் அனுப்புகிறான். ஆதியாகமம் 42:25 படிக்கிறோம். அவர் சாக்குகளை நிரப்பி அனுப்பினான். அவருடைய சாக்குகளை நிரப்பி அனுப்பினான். இந்த யோசேப்பு இயேசுவுக்கு நிழலாயிருக்கிறார். இயேசுவிடத்தில் ஓடிவா, இயேசுவிடத்தில் ஓடிவா. ராக்காலத்தில் இயேசுவிடத்தில் ஓடிவா. அவருடைய பாதத்தை பிடித்துக்கொள். இயேசுவே என்னோட கூட இரும் என்று சொல். உன்னோட கூட இருப்பார், உன்னை நடத்துவார். நீ வெறுமையாக மாட்டாய். உன் களஞ்சியம் நிரம்பும், மாப்பிசைகிற தொட்டி நிரம்பும். உனக்கு வேண்டிய நன்மைகள் எல்லாம் தந்து உன்னை ஜெயமாய் நடத்துவார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நீங்கள் வெறுமையாய் போவதில்லை, வெறுமையாய் போவதில்லை. வெறுமையில்லாத ஒரு வாழ்க்கையை, களஞ்சியம் நிரம்புகிற வாழ்க்கையை, அபிஷேகத்தால் நிரப்பப்படுகிற ஒரு வாழ்க்கையை, குறைவில்லாத ஒரு நன்மையை கர்த்தர் உங்களுக்கு எனக்கு தருவாராக. கர்த்தர் இந்த மாதம் அப்படியே நடத்துவாராக. எல்லா வெறுமையும் நிறைவாய் மாறுவதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா? பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். மோசேயினிடத்தில் சொல்லி, நீங்கள் போகும்போது வெறுமையாய் போவதில்லை. ஆமாண்டவரே, இந்த மாதம் எங்களை நிரப்புகிற மாதம், நாங்கள் நிறைவை பெற்றுக்கொள்கிற மாதம், தயவை பெற்றுக்கொள்கிற மாதம், கிருபையை பெற்றுக்கொள்கிற மாதம், நன்மைகளை பெற்றுக்கொள்கிற மாதம், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிற மாதமாய் இந்த ஜூலை மாதத்தை மாற்றி தருவதற்காய் ஸ்தோத்திரம். வெறுமையெல்லாம் மாறி நிறைவுண்டாக போகிறது. அன்றைக்கு எலிசா தீர்க்கதரிசி சொன்னது போல, பாத்திரங்கள் வெறுமையான பாத்திரத்தில் எண்ணெயை ஊற்றினால் அது நிரம்பினது போல, ஆமாண்டவரே, எங்களோட வெறுமையெல்லாம் நன்மையினால் நிரம்ப போகிறதுக்காய், ஆசீர்வாதத்தால் நிரம்ப போகிறதுக்காய், நன்மையால் இடைகட்டப்பட போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களை நடத்தும், நிரப்பி நடத்தும், ஆசீர்வதித்து நடத்தும், மேன்மைப்படுத்தி நடத்தும். கிருபை உண்டாக நினைந்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். உங்களுடைய வெறுமை மாறும், நன்மையை காண்பீர்கள், நிறைவு உண்டாகும். கர்த்தர் உங்களோடு இருப்பார். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட்.